ஏய் அப்பா தர்மம் கணக்குப்பா எல்லாமே கணக்கு நெரிச்சி நீதிமன்ற கோர்ட்டில் நெரிச்சாச்சு. ஆதார கார்டை மீச்சிட்டேன். இப்போ கணக்கு எடுக்கணும். கணக்கு இதில் போட்டாச்சு. அப்போ டெல்லி, தமிழ்நாடு, ஊடாடப்பட்ட மாநிலம் எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் ஆண்டு பண்ணி இதில் தெரியணும், விளக்கம் தெரியணும். ஆதார கார்டு பிடிச்சிட்டாரு. இப்போ ஆதார கார்டை பிடிச்சி வச்சுருக்காரு. ஆதார கார்டு பூரா ஜாமி பூரா இறங்கிருச்சு. இப்போ தர்மம் கையில் கொடுத்துட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பூட்டிட்டு ஆதார கார்டை பூரா பிடிடான்னு அந்த கேஸ் கட்டை பூரா பிடிக்கிறதுக்கு எடுக்கணும். இந்த கணக்கு நம்ம போடுற கணக்கு அங்கே நீதிமன்றத்தில் எடுக்கணும். இன்னும் எடுக்காமல் அவங்களாட்டு கணக்கு பார்ப்போம். கணக்கு ஓடுது. அரசு ஒரு பக்கம் எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வாங்கி ஓட்டு முத்திரை வாங்கி அவன் ஒரு பக்கம் நடத்துவோம், நம்ம ஒரு பக்கம் நடத்துவோம்னு நடத்தினால் இது பெரிய சிக்கல் வரும். நீதிமன்றத்தில் பெரிய சிக்கல் வரும். இப்போ நீ போட்டாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை தான் பார்ப்பான். அவங்க அண்ணன் ஈஸ்வரன் பரமசிவன் அதை தான் பார்ப்பான். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆதார கார்டை மீச்சிட்டியாடா அப்படிங்கிற கேள்வியாண்ட கேட்டான். எல்லாம் மீச்சிட்டான். மீச்சிட்டு கேஸ் வழக்காடுது பூரா எல்லாமே. அதான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். மதுரையில் கேஸ் நடக்கு அரசியல்வாதிக்கு, அடுத்து சென்னையில் நடக்கு, அடுத்து கன்னியாகுமரியில் நடக்கு. என்னடா விளையாட்டு கூத்தடிக்காடா அரசு. இப்போ தான் அடி தருமடி வாங்க போகிறான். செக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் மேலே 100 கேஸு, 50 கேஸு, 500 கேஸு, 10 கேஸு, 20 கேஸு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 13 செயலரை 13 கம்பி முன்னும் பின்னமாக சூடு வச்சு இழுத்து அடுத்தாப்புல 2 கை காலை ரெக்கையை திருக்கி விட்ருவாங்க. இந்த 2 ரெக்கை இருந்தால் ஆட்டம் ஆடுவான். உள்ள இப்போ செயலரில் கூட ஆட்டம் ஆடிடுவான். அதை திருக்கி விட்டாச்சுன்னா கண்டார வலிமா சிரிக்குமா இழுத்துக்கிட்டே போவான். தின்னுட்டு அப்படியே கழுவணும். அதிலே கழுவணும், அதில் திங்கணும். அப்போ தான் அந்த உணர்வுகள் வரும். அரசியல்வாதிக்கு பல லட்சம் கோடி உள்ளவனுக்கு பூமி அழிச்சு வச்சுருக்கான். தன் தரல கணக்கு போட்ட கணக்கு பார்க்கலையாடா, பார்க்காம ஓட்டுங்க. கரெக்டாக போட்ட கணக்கு தடை பார்ப்பான். தடை பார்த்தோன்னே அப்படியே தூக்கி சொருகிட்டே போவான். கம்பி பழுக்க வச்சு இழுத்து போட்டே போவான். என்னப்பா விஷ்ணு முக்கால் சத்தியம்.